எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் உறவுகளே, கருப்பட்டி இட்லி, இனிப்பு இட்லி, உலையாப்பம் செய்யலாமா? முதல்ல அரை மூடி முத்தின தேங்காயோ துருவி வச்சுக்கணும். துருவ முடியாதவங்க மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம பூ போல் அடித்து வச்சுக்கலாம். ஃப்ரை பேன் ஹீட் ஆனதும் பாசிப்பருப்பை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் சேர்க்கக்கூடாது. சாதாரணமாக நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுற அதே மாவில் ஒரு கப்பு கருப்பட்டி தூள் சேர்த்துக்கணும். நான் பாரிஸ் ஜகரி பவுடர் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை உருக்கி படிக்கட்டி சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம். ஆனால் மாவு நீர்த்தமாயிடக்கூடாது, திக்காக இருக்கணும். இதில் அப்படி ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். எப்பவும் போல் இட்லி பிளேட்ஸ் ஆயிலால் கிரீஸ் பண்ணிவிட்டு கலந்து வச்சுருக்க மாவு அதில் போட்டு அது மேலேயே தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேலே வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கிட்டு பிளேட்டை ரெடி பண்ணிக்கணும். எல்லா பிளேட்ஸ்லையும் இதே மாதிரி இட்லி ஊற்றிக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்த பிறகு இட்லி மாவு ஊற்றி ரெடியாக வச்சுருக்கிற இட்லி பிளேட்டை ஸ்டாண்டோடு உள்ளார வச்சு மூடி போட்டு 15 மினிட்ஸ் ஸ்டீமில் வேக விடணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். 15 நிமிஷம் கழித்து இட்லி வெந்துருதான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இட்லி வெந்துருதுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து கருப்பட்டி இட்லி சூடாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் உறவுகளே.